இந்த நிறந்த நாட்டில் நான் சக்கரவர்த்தி என்ற பெயரோடு சாட்சி வந்து வருகிறேன். கவலை ஒரே அனுப்பிடலான்னு பாக்குறேன். முதல்ல ஒன்னு அனுப்பிட்டா அவனுக்கு பின்னாடி என்ன முட்டை யாரா குதிரை முட்டை யாரா நாய யார் நாய சொல்லுங்க. கழுத்துல போட்டு அப்புறம் எனக்கு என்ன பண்ண சரிண்ணே உன் வாயில நல்ல வார்த்தையா வராதா? வாயில கருப்பை போட்டு கொடுத்தோம். நீ ஆடி போய்க்கிறான் இருக்க என்ன அனுப்பிட்டு முதல்ல உனக்கு கூத்தாடிதான் மறுபடியும் எனக்கு எனக்கு தேவையில்லப்பா. நீயே வச்சுக்க. உன் கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் எனக்கு போடுறேன். யாரு கழுத்து போடுமோ அவங்க கழுத்து அவங்களுக்கு கட்சி மேல ஒண்ணு போட்டுறேன். எப்ப போட போறேன் இருக்குது. சரக்கு சாப்பிடாதுன்னா ஒரு 5 வருஷம் ஆகும். சரக்கு சாப்பிட்டா 1.5 வருஷம் தான் கணக்கு. 1.5 வருஷம் கணக்கு. உனக்கு அது நம்மதான் நீ ஏன் காலத்தாமரம் பில்லியா எண்ணியா நீனு ஒன்றுதான் குறிப்பிட்டு கேட்ட யாரு கேட்கிறா இல்லையா? ஐயா நான் ஒரு அழகான டமட்ட மாரி பொறிக்க மாரி ஊரூரா சுத்தி வந்தேங்க. எங்க அப்பா பார்த்தாரு. அதே எங்க அப்பா பார்த்தாரு. என்னடா பையன் இந்த மாதிரி ஊரூரா சுத்தி வரானே இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஓடினாரு தேர்னாரு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்க. ஆமாங்க. அன்னைக்கு இரவு ஒரு ஊம்புல அனுப்புறாங்க 2 பேரையும். ஒரு ஊம்புல அதான் ஒரு அறையில அனுப்புறாங்க. அந்த உடனே அந்த நேரம் பார்த்து வாதியார் போன் பண்றாரு. அப்பையா கப்பல பப்புல சாலை இல்ல கிளம்பி வாடான்னாரு. நாடகத்தை பார்க்க முடியுமா இல்ல பஸ் ஏறி பார்க்க முடியுமா? ஒரு சிறந்த தொழிலாளி நீங்க போயிடுவீங்க. நான் போக முடியுமா? ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை போக முடியுமா? நீங்க ஆண்டு அனுபவிச்சிங்க எல்லாத்தையும். வயசுல பெரியவர் நீங்க. நான் சின்ன பையனாச்சே. ஆமா. ஆனாலும் முடியலங்க. சித்திரை 1ஆம் தேதி பேக தூக்கிட்டு கிளம்புறேன் ஐயா. சித்திரை 1ஆம் தேதி கிளம்புறேன். ஒரு நாள் கூட விடுமுறையே கிடையாது. ஆவணி 23ஆம் தேதி லீவு சொல்லிட்டாங்க. விடுமுறை ஆவணி 23ஆம் லீவு சொல்லிட்டோன்னு எனக்கு சந்தோஷமா ஆகி போச்சு. இந்த 2 மாசம் சம்பளம் பாக்கெட்ல வச்சுக்கிறல. வேற என்ன பண்ண என் பொண்டாட்டிக்கு ஏராளமான பொருள் வாங்கி போறேன். மூஞ்சிக்கு செருப்பு, காலுக்கு பவுடரு. செருப்பு காலுக்கு விளையாட்டுக்கிறதுனால இந்த பொருளை வாங்கி போறேன். சிப்போட்டோம் ஏராளம். ஆமா. என்ன பண்ணுவாங்க? என்ன பொருள்? என்ன பொருள்? ஆமா. என்ன பொருள்? அதான் என்ன பொருள்? என்ன பொருளுங்க? என்ன பொருள்? என்னென்ன பொருள்? அடடே என்னென்ன பொருள்னு கேக்குறீங்க? பொரி, அவுளு, வெல்லம். பொரி, அவுளு, வெல்லம் இதெல்லாம் எண்ணெயில செய்யறாங்க. பொரி, அவுளு, சுருட்டு எல்லாம் எதுக்கு? சூனி வைக்கிறதுக்கு. யாருங்க? சொல்றா வாயில மாரியா. என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் எடுத்து போய் யாவல விட போறேன். இதெல்லாம் பிடிக்குங்க. இதெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி போய் தொல்லாட்டு போறேன். என் பொண்டாட்டி போறேன் சொல்றான். வீட்டுக்கு தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? வீட்டுக்கு தூரம். வீட்டுக்கு தூரம் இந்த காலத்துல தெரியலடா. வீட்டுக்கு பக்கத்துல. வீட்டுக்கு தூரம். மாத விடாங்க. அதை விடா போய் தொல்லாட்டு போறேன் தள்ளாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஐயா. என் பொண்டாட்டி டபுள் பத்திரி. டபுள் பத்திரி? ஆமாங்க.
சும்மா சொல்லக்கூடாது. 200 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தா ஏன் கொடுத்தா சந்தோஷமா இருக்க முடியாது. வெளியே வேணா போய் சந்தோஷமா இருந்துட்டு வாண்ணா. ஆமா நேரா ஆவணிப்பூர்ல இருந்து கிளம்பி திண்டிவானம் போனங்க. திண்டிவானம் போயிட்டு 100 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டோம் ஐயா. ஆமா திருப்பி திண்டிவானத்துல இருந்து பஸ் ஏறி ஆவணிப்பூர் வந்து இறங்கிட்டீங்க. எங்க வீட்டு 3வது வீடு முடிமா வீடு. அவகிட்ட எடுத்து போய் இந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டேன். என் பொண்டாட்டி 200 ரூபாய் கொடுத்தா பாருங்க கேக்குறா. ஏட்டா 200 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ண மரியாதை? ஆமா என் பொண்டாட்டி மரியாதை கொடுக்க யாருமே கொடுக்க முடியாது. வாடா போடா உட்காரலாம் ஏந்துடலாம். வாமா வாமா உட்காருமா சாப்பிடுமா. அது மட்டும் ஆச்சு. இப்ப பிரியாணி சாப்பிட்டு வந்து பாருங்க. பிரியாணி சாப்பிட்டு வந்து 100 ரூபாய் போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டேன். என் பொண்டாட்டி கேட்டா 200 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ண? ஆமா காசு கொடுத்தாரு கணக்கேப்பா பாருங்க. 200 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணா? நான் ஒண்ணு வீட்டு செலவு பண்ணல. 100 ரூபாய் எடுத்து போன பிரியாணி சாப்பிட்டேன். 100 ரூபாய் எடுத்து போய் நான் மூட்டு 3வது முடிமா கிட்ட போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டேன். அது சொன்னதா தாமசம். நான் மூட்டு 3வது முடிமா கிட்ட 100 ரூபாய் குத்தியா? அவன் வீட்டுக்காரன் வந்தா என் முட்டை வெறும் 30 ரூபாய் தான் கொடுக்குறான். நீ 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துக்கிறியான்றா. அவங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட வந்தா 30 ரூபாய் தான் கொடுக்குறான். மனைவி எத்தனை பத்திரி தாலி கட்டும் பாரு எனக்கு ஒரு பத்தினி. அங்க யாரு இருக்கு? 3வது வீட்டு முடிவா வீட்டுக்காரர் இருப்பா. அவனுக்கு ஒரு பத்தினி. ஆமா ஏங்க உங்க வீட்டுல அங்க பாட்டி சுட்டு பாண்டா உண்டை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்களே வந்து இது எப்படிப்பட்ட நாடு? சிறப்பு வாய்ந்த நாடு. நம்முடைய நாட்டு வளர்ப்புகளை பற்றி சில கேள்விகள் கேட்க முடியும். விளையாடிக்கு வரும். மலர்வனத்திலே தோழிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தேன். அது விரைவாக அழைத்ததாக காவலர்கள் ஓடி வந்தார்கள். காரணம் என்னப்பா? என்ன தெரியுமா மகளே? நீதான் இளம் வயதிலிருந்து தக்க பருவதிசை அறிந்திருக்கிறார். எங்களுக்கும் வயது புதித்து விட்டது. ஆமாமா. அதனால் தகுந்த நேரத்தில் ஒரு மனாதனை நல்ல விஷயம் பேசும் போது நான் வாயிலட்சி நீ என்ன பக்கத்துல வந்து நின்ன? தரித்திர பிரச்சனை. எங்க அப்பா முதல்ல ஏதோ நல்ல காரியத்தை பத்தி பேச வராரு. நீ எட்ட முதல்ல நீ எட்ட நல்ல காரியம் தான். அப்பா சொல்லுங்க மகனே. தகுந்த நேரத்தில் ஒரு மணாளனை பார்த்து உனக்கு திருமணத்தை முடித்து வைத்து அதன் பிறகு நாட்டை உங்களை ஒப்படைத்து விட்டு நாங்கள் ஓய்வு பெற முன்வைக்கிறோம். என்னது திருமணமா? ஆமா. அழகப்பா யாரு குடிக்கணும் யாரு திருமணம் தான் திருமணம். அந்த திருமணத்தை பற்றி இவனுடைய மகனுக்கு விளக்கமாக அழகாக எடுத்து கல்யாணத்தை பத்தி தெரியாதா? தெரியல. நீ வார இந்த காலத்துல வயசுக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் சொல்லிட்டா போதும். எப்ப வைப்பாங்க
தவறான வார்த்தை பேசக்கூடாது. திருமணத்தை கல்யாணத்தை தேதி தேதி எப்போ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு பத்தி இல்லையா? ஒரு கல்யாணம்னா ஒரு மனம் நடியில ஒரு அறியாத அம்பளவு கழுத்துல தாலி கட்டுறேன். கட்டுறதுக்கு அதெல்லாம் தாலி கவரம் நாட்டு பூக்கணம் கயிறாது. நாட்டின் விதிப்படி ஆம்பளை தான் பொம்பளை கழுத்துல தாலி கட்டணும். சரி கட்டிட்ட தாலி கட்டின உடனே அன்னைக்கு ராத்திரி முதலிரவு அந்த ரூம் உள்ள உன்னையும் உங்க வீட்டுக்காரி நடுவுல தள்ளி கட்டு சாத்திருவாரு. உனக்கு அம்மக்களமே அந்த ரூம்ல எண்ணெயிலே சுட்டு எடுத்த பலகாரம். ஆமா என்னென்ன பலகாரம்? இட்லி தோசை கோழிக்குட்டை பொறி உருண்டை பொறை பன்று இடி அப்பம் இதெல்லாம் எண்ணெயிலே. அறிவாய் இந்த பாட்டு அப்பளம் அதிரசம் இதெல்லாம் தண்ணியிலே சொல்றாங்க. ஆமா பாரு நீ மாப்பிள்ளைய தூங்காத்துக்கு உங்க அப்பா ஓடி போய் அதாவது ரொம்ப நாள் ஊறப்பட்ட நகை போட்டு வச்சிருப்பாரு. சவரம் போட்டு கட்டி குடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன பண்றது? அதனால உங்க அப்பா ஓடி போய் புதுமையான பழம் ஒண்ணு தான் நிற்பார். பழமா? என்ன பழமா? இல்ல மாம்பழமா? இல்ல அன்னாச்சி பழமா? இல்ல என்னடா பழாது? பனம்பழம். பனம்பழம் சரி அனுபவமான கொடுப்பாங்க. ஊறப்பட்ட செலவு பண்ணி முதலில் வழி தூங்கி என்ன பண்றது? பழம் தான் என்ன செய்வாங்க? பனம்பழம் சாதாரணமா வச்சுக்கிறேன். பனம்பழம் ரெட்டை கொட்டாம்பழம் பாத்தீங்களா? பார்த்திருக்கேன். அந்த பழத்தை சுட்டு எடுத்த முதல்ல ரூம்ல வச்சுட்டாங்கன்னா பொழுது ரெடி வரைக்கும் நீ ஒரு கொட்டை மாப்பிள்ள ஒரு கொட்டையை புடிச்சு ஆளுக்கு ஒரு கொட்டையை புடிச்சு சப்பு சப்பு ரெட்டை கொட்டாம்பழம் பாத்தீங்களா? அதை நீ ஒரு கொட்டை எடுத்துக்கிற மாப்பிள்ள ஒரு கொட்டை எடுத்துக்கிறார். ஒரு பிள்ளையார் கொட்டை பிள்ளையார் கொட்டை அந்த கொட்டை எடுத்து அப்பா ஒண்ணு கொடுத்துட்டு அவரு கொட்டை சாப்பிட்டாரு. முதலிற்கு பணம் பண்ணா கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? வேற பழமே கிடைக்காதா? சும்மா இருக்க மாட்டான். என்ன செய்வா? எருமாடு மாதிரி தூங்கி நடப்பேன். அப்படி வெறியா இருக்கிறோம். அப்பா வேடிக்கையாக நேரம் பேசுறேன்ப்பா. தனக்கு பிறந்த மகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்த கண்குளிர பார்க்க வேண்டும் என்று கூடிய மனதில் அப்பா என் மனதே என்ன ஆசை இருக்கிறது தெரியுமா? என்ன ஆசை? திருமணம் செய்து கொண்டு உலகத்திலே வாழும் மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அப்பா ஒரு ஆண்மகனானவன் ஒரு பெண்ணின் கழுத்திலே தாலியை கட்டுகிறார். அந்த பெண்ணானவள் அந்த ஆணுக்கு கடைசி வரையிலும் அவன் தனிமையாகவே இருக்கிறார். ஒரு பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து காலமெல்லாம் இன்பத்தில் சில நாள் துன்பத்தில் சில நாள் இப்படியே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். அப்பா உண்மைதான். பிறகு என்னதான் அவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறது? மனிதராக பிறந்தால் இப்பிறவியில் மட்டும் இல்லை அப்பா, எப்பிறவியிலும் வரும் ஏழேழு பிறவிக்கும் நல்ல பெயரும் எடுக்க வேண்டும். ஆண்டவனுடைய நற்கதை கிடைக்க வேண்டும் என்றால் சிற்றின்பத்தை விட பேரின்பம் தான் நல்ல பதவியை தருமப்பா. உண்மைதானப்பா. ஆகையால் நான் சிற்றின்பத்தை அறவே வெறுத்து காலமெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படியே கண்ணி பெண்ணாகவே வாழப் போகிறேன். மகளே, என்ன முறைக்கிறாய்? ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை எப்படி வளர்த்தார்கள், எதற்காக வளர்த்தார்கள்? சிறந்த முறையில் அவர்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து அழகு பார்த்து பேர பிள்ளைகளை தூக்கி பெறையாடி கொஞ்சி அழகு பார்த்தால் என்பதற்காகத்தானே குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணமே வேண்டாம் என்று வெறுக்கின்றார்கள். குழந்தைக்கு இந்த வயசுல யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களா? குழந்தைக்கு இப்பதான் 25 வயசு ஆகுது. இந்த வயசுல கல்யாணம் பண்ண யாருன்னா ஒண்ணுதான் மூஞ்சில காரி விடுவாங்க. ஒரு 80 வயசு 90 வயசு ஆகட்டும் குழந்தைக்கு அப்பதான் கல்யாணம் பண்ண என் குழந்தைக்கு 80 வயசுல பண்ண தேவையில்லை. உனக்கு குழந்தை பிறந்தா தெரியாதுங்கிற 80 வயசுல தான் இப்ப அதிகமா லவ் இருக்கும். ஊருக்கு 10 கிழமை கேள்விக்கிறாங்க தெரியுமா? இதுக்கு வயசு ஆகி போயிடும். இது என்ன பண்ணும்? எதிர உட்காந்துருக்கோம். 80 வயசுல கல்யாணம் ஆகி போச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் எதிர்ப்பு தெரியல அவங்க பொண்ணு வந்து 80 வயசுல கேள்வி ஆகி எதிர்ப்பு தெரியல வெத்தலை பார்க்க வந்துருக்கோம். முதல்ல கிழமை தான் கூப்பிட்டு லவ் பண்ணோம். கவுர் பிரிச்சுக்கினேன் காதலிக்க வாடி 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 வாடினேன். இது நான் பொண்ண வாடாண்டா 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 சிம்பி நடப்பா சிம்பி நடப்பா பொண்ணுக்கு உண்மைதானப்பா. அவன் சொல்லுவது உண்மைதான். மனிதனாக பிறந்தால் இந்த இளமை என்பது எதிராக எப்பா சில காலம் தான் இந்த இளமை அனுபவிக்கிறோம். பிறகு வயதாகிவிட்டால்
எவ்வளவு உண்மையிலே வருத்தப்படுகிறோம், வேதனை அடைகிறோம். ஆகையால் காலமெல்லாம் இறைவனுடைய நற்கதை கிடைக்க வேண்டும் என்றால் நான் இந்த திருமண ஆசையை அறவே வெறுத்து, சிற்றின்பத்தை அறவே வெறுத்து, பேரின்ப பதவி அடைவதற்காக காலமெல்லாம் கன்னிகா மரத்திலே நான் கன்னிகா பூஜை செய்ய போகிறேன் அப்பா. ஆகையால் ஒரு கன்னிகா மரம் ஒன்று எனக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த கன்னிகா மரத்திலே ஒரு மண்டலம் என்று சொல்லப்படுகிற 48 தினங்கள் அன்னை கௌரியை குறித்து கௌரி பூஜை செய்ய போகிறேன் அப்பா. மகன் மட்டும் எனக்கு செய்து முடித்தால் போதும். மகனே, இனிமேல் எத்தனை முறை எடுத்து வைத்தாலும் அது உன் செவிகளை ஏற்கப் போவதில்லை. உன் மனதை மாற்ற முடியாது. அதனால் உன் விருப்பப்படி கன்னிகாமரத்தை ஏற்பாடு செய்ய அந்த கன்னிகாமரத்தை அவத்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் கௌரி பூஜை. ஆனால் ஒரு நிபந்தனை அப்பா, அந்த கன்னிகாமரத்திலே ஆண்கள் யாருமே வரக்கூடாது. எனக்கு பணிகளை செய்வதற்கு கூட பணிப்பெண்கள் பெண்களாக தான் இருக்க வேண்டும். ஆண்மகன் விருப்பப்படியே செய்து முடிக்கிறேன். என் மகள் கௌரி பூஜை செய்ய கன்னிகாமரம் அமைக்க வேண்டும். அதற்கு மகள் நல்லா இனி கல்யாணம் வேணான்ட்டாங்க. கட்சி வரைக்கும் நான் கௌரியா கூட தான் இருப்பேன். அம்மனை பூஜிக்க போகிறார். அவருக்கு பணிவிடை செய்ய தாதி பெண்களை அனுப்ப வேண்டும். பெண்களை தவிர அந்த ஆண்கள் நடமாட்டமே இருக்கக்கூடாது. ஆம்பளைக்கு போகக்கூடாது. நான் போலாம். அப்ப நீ என்ன பொம்பளை? நான் சின்ன பையன் தானே. ஆண்கள் வாரியே வீசக்கூடாது. அம்மா நான் குழந்தை தனிமையில போயிருக்கா. புறப்படி பார்க்கலாம். எங்க அம்மாவை திருவண்ணாமலை கோபுரத்தை விட்டுறாது, கஷ்டப்படுவாங்க. வந்தவாசி மாலையை விட்டு முட்டி கிடப்பாங்க. யார பாம்பு வானா தண்ணி பாம்பு விட்டு வெளுத்து கிடக்கு. சரி விடு சாமி, என் வாயில வரல. ஆமா சாமி, ஆகட்டும். Yeah.
வச்சுக்கலாம் சாமி. ஒருவேளை சிவனுக்கு என் மீது இறக்கம் இல்லையோ? தெரியலீங்களே. சரி சரி சீதா, யா இந்த நான் பக்தியை வெறுக்கப் போகிறேன். பக்தியை வெறுத்து நான் மனம் செய்து கொள்ளப் போகிறேன். நான் கல்யாணம் செய்து கொண்டா கல்யாணம். ஆனா பாருங்க, சிவனை பாக்குறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போறான். ஊர்ல இருக்கிற சாமி புல்லா புத்தாங்கிறாங்க. ஏன் சாமி கல்யாணம் பண்ணி போறீங்க? உங்களுக்கு யாரு முதல்ல பொண்ணு கொடுப்பா? டேய் சீதா, பேசிட்டாதீங்க. ஏன் சிச்சாலே எனக்கு எரியுதாங்க. இன்னும் சாபத்தை கொடுத்துடுற தாயும். சாமி வேணா சாமி. ஏய், ஓ எனக்கு யார் பெண்ணு கொடுப்பான்னு சொல்றேன். ஆமாங்க. பெண்ணு எனக்காகவே வளர்ந்துகிட்டு வராடா. எங்கங்க யாரு? டேய், நீதான் நாடு சென்று ஆ, நலச்சக்கவர்த்தி ஆ. பெற்றெடுத்த மகன் நலாயினி. நலாயினி. அந்த நலாயினி எனக்குன்னே வந்து வளர்ந்துக்கிறாரா. அடப்பாரிங்கோ, அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆகட்டும். நான் நடக்கும். டேய், ஓ எதையும் பார்க்கக்கூடாது. ஆ. நலச்சக்கரத்தை தமையத்தை சந்திக்க வேண்டும். ஆ